தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னா இந்த ராகியை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ராகியில் நிறைய வைட்டமின்ஸ், நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரொம்ப மெல்லிசாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இது நிறையவே எடுத்துக்கலாம். ஸோ ராகியை நான் 1 kg எடுத்திருக்கேன். 1 kg வந்து நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன். அது ஒரு 5 hours வரைக்கும் சோக் பண்ணிவிட்டு அதை முளைக்கட்டி வச்சுருக்கேன். இது 3 days ஆச்சு எனக்கு இந்த மாதிரி முளை வச்சு வரத்துக்கு. இதை நீங்கள் டேரெக்டாக வெயிலில் காய வைக்கிறீங்கன்னா 1 dayல காஞ்சிரும். இல்லை நீங்கள் நிழலில் உணர்த்துறீங்க அப்படின்னா ஒரு 3 days ஆகும் இதை காஞ்சி வரத்துக்கு. வெயிலில் காய வைக்கிறீங்க அப்படின்னா கீழே துணி போட்டு அது மேலே இந்த ராகியை போட்டு அது மேலேயும் ஒரு துணி போட்டுக்கோங்க. ஏன்னா டஸ்ட் எதுவும் படாத அளவுக்கு இது நல்லா காஞ்சி ரெடியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு பாதாம், 1 கப் முந்திரி, 1 கப் பிஸ்தா, ஒரு 15-20 போல் வாசனைக்கு ஏலக்காய் போட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு நான் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, மிஷினில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நட்ஸை அரைச்சிக்கோங்க. அப்புறமா ராகியை அரைச்சிக்கோங்க. அப்புறம் ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்க போகும்போது ஒரு 70 grams ஆஃப் கோகோ பவுடரையும் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்திருக்க அந்த 1 kg குவான்டிட்டிக்கு 70 grams கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு சாக்கோ ஃப்ளேவர் இன்னும் வேணும் அப்படின்னா 100 grams வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ சாக்கோ மால்ட் செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மால்ட்டை டம்ளரில் போட்டு நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பால் கூடயும் இதை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைங்க. ஏன்னா ராகி பச்சையாக கன்சியூம் பண்ணக்கூடாது. நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உங்களுக்கு விருப்பமான சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இது வேணாலும் போட்டு நல்லா சூடாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க, ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கூட இந்த டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.